தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து போகவில்லை என்றால் அந்த திருமணம் அசைந்துதான் போகும். இன்னைக்கு அநேக பேர் சந்தேகத்தினால திருமணம் உடைகின்றன. என்றால் தேவன் நம்பவில்லை. கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு திருமணம் தான் ஸ்ட்ராங் ஃபேமிலி. ஏதோ ஒரு வகையில நீங்க திருமணத்தை காயப்பட்டிருக்கலாம். காயங்களை மறந்து ஆரோக்கியத்தினராக செல்லுங்கள். திருமணத்துக்கு ஒருவேளை அன்பை வெளிப்படுத்துங்கள், மன்னிங்கள். கர்த்தர் மன்னித்து உங்கள் குடும்பத்தை ஆற்றி தேற்ற கிருபை செய்வாராக. திருமணம் தாண்டி எந்த உறவாதான் சரி, தேவன் அதை நியாயந்திருப்பார். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிக்க தேவனை விசுவாசிக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிக்கும் உபதேசத்துக்குள்ளாக இருக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் செல்லும் சபையில் சாட்சியா இருக்கிறார்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அதிசயம் செய்கிறவர். ஆமென், ஆமென். ஒரு விசேஷமான மாதம் இது நமக்கு இல்லையா? பிப்ரவரி எப்போதுமே எவ்ரி இயர் நம்ம சபையோட ஆனிவர்சரி இந்த மாதத்தில் நம்ம கொண்டாடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தர் இந்த சபை நடத்தி இப்போ இந்த வருஷம் இன்னும் ஸ்பெஷலாக மாற்றிருக்கிறாரு. ஒரு புது இடத்துல நமக்கென்று சொல்லி ஒரு பெர்மனன்ட் பிளேஸை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதமாக இந்த இடத்த வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வருடங்களில் பார்க்கும் பொழுது எத்தனையோ சபைகளை கொடுத்துருக்கிறார், கிளை சபைகளை கொடுத்துருக்கிறாரு. இப்படியாக இந்த நேரத்தில் நம்ம இங்கே ஆராதனை நடத்துகிற நேரத்தில் இப்படி பல இடங்களில் பல குடும்பங்கள் காட்சாமி குடும்பமாக ஆராதனை நடத்தும்படியாக கர்த்தர் எவ்வளோ கிருபை பாராட்டி வருகிறார். ஸோ இப்படியாக கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்களில் ஒன்று, மிக முக்கியமானது குடும்பங்கள். காட்சாமியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் எப்பொழுதுமே பார்க்கிறது, ஆச்சரியப்படுகிறது, குடும்பமாக சபையாக இந்த இடத்துல கர்த்தர் உருவாக்கி கொண்டிருப்பது. பல பேர் குடும்பத்தினராக இங்கே இருக்கிறீங்க, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் சபைக்கு. அதாவது எப்படின்னா, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, மாமா மச்சானாக, இப்படி பல குடும்பத்தினராக இங்கே இருக்கிறது தான் இந்த சபையோட பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கிற பிளட் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற பிளட் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக மாறி காட்சாமி சபை ஒரு குடும்பமாக இருக்கிறது தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் இதை நாம் நன்றாக கற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு சென்னை பட்டினம் முழுவதும் எல்லா சபைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்படி சபை குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் வேதத்தில் நிறைய விஷயங்களை நம்ம அதை குறித்து நம்ம பார்த்து ஆராய்ந்து இன்னும் நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து ஜெபிக்கணும். குடும்பங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். நிறைய கற்றுக்கொள்ளணும், இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அப்படி இன்னும் சபைகளை குறித்து, குடும்பங்களை குறித்து ஜெபிக்க, அதற்காக ஒரு சண்டே ஒதுக்கி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு இப்படி பிப்ரவரி மாதத்தில் ஒரு வாரத்தை கொடுக்குறாரு. நம்ம அதை செய்து வருகிறோம். ஒவ்வொரு வருஷமும் இதுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம், நிறைய விஷயங்களை செய்ய முயற்சி செய்கிறோம். ஸோ அதற்கென்று நம்ம அழைக்கிற ஊழியக்காரர்களும் அப்படிப்பட்ட நல்ல குடும்ப வேல்யூஸுடைய ஊழியக்காரர்களாக நம்ம அழைக்கிறோம். அவங்க பெரிய ஊழியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, அப்படி அழைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷம் அப்படி கூப்பிடுவதற்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப நாளாக பாஸ்டரை கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை நம்ம சர்ச்சுக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது அதிக பிரியம் உண்டு, மரியாதை உண்டு. ஏன்னா அவங்க சபை ரொம்ப வருஷங்களாக நம்ம சென்னை பட்டினத்தில், நம்மளுடைய நார்த் ஆஃப் சென்னையில், பெரம்பூர் சுற்றி இருக்கிற பகுதிகளில் பெரிய ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிற ஒரு சபை. அந்த ஒரு லெகசி அந்த சபைக்கு இருக்கிறது, அதனால் அவங்க மேலே மரியாதை உண்டு. தனிப்பட்ட விதத்தில் சகோதரனோட எனக்கு நல்ல ஒரு நட்பு இருக்குது. ஒரு வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் மட்டும் கிடையாது, கிரைஸ்ட் லைக் கேரக்டரை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதராக நான் அவரை பார்த்துருக்கிறேன். எப்பொழுதும் இயேசுவோட அன்பை அவர்கிட்ட பார்க்க முடியும், அவர்கிட்ட பேசும் பொழுது அதை நிறைய பார்க்க முடிகிறது. தாழ்மை இருக்கும் அவர்கிட்ட. ஆனால் ஊழியம் என்று வந்தால் அவர் ஒரு சிங்கம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வைராக்கியமாக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரராக அவரை பார்த்துருக்கிறேன். நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் நடத்துகிற பெரிய பெரிய மூமெண்ட்ஸ்லாம் அவர் எப்போதும் ஒரு தலைமைத்துவத்தில் இருப்பார். நிறைய பேரை லீட் பண்ணுறதை பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி சிட்டியில் நிறையா லீடர்ஷிப் ரோல்ஸில் அவர் இருக்கிறாரு, சினாடில் இருக்கிறாரு,
இன்னும் நாங்கள் நிறையா ஜென்எக்ஸோ இருக்கட்டும், சிட்டி மூமெண்ட்ஸ் ஆகட்டும், எத்தனையோ மூமெண்ட்ஸில் அவர் கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் சென்னையில் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட், ஒரு ப்ரோக்ராமு, ஒரு 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 ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணணும், சிட்டிக்காக பண்ணணும்னா கண்டிப்பாக அவரை நாங்கள் அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்போம். இல்லாட்டி அவர் அங்கே இருப்பார், அவர் அசோசியேட்டடாக இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய லீடர் அவர் சிட்டியில். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஊழியங்களை குடும்பமாக ரொம்ப வல்லமையாக அவங்க செய்கிறாங்க. கணவனும் மனைவியும் நிறைய இடங்களில் அவங்க இப்படியாக அந்த சர்ச்சஸுடைய ஃபேமிலிஸை பில்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய பாரம் அவங்ககிட்ட இருக்கிறத நான் எப்பொழுதுமே பார்ப்பது உண்டு. அண்ட் தேவ் பின் பில்டிங் மெனி ஃபேமிலிஸ், நிறைய மினிஸ்ட்ரிஸ் மூலமாக சர்ச்சஸில் அவங்க பண்ணுறதை பார்க்குறது உண்டு. அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் ஃபேமிலிஸை குறித்து இருக்கிறது எனக்கு தெரியும். அண்ட் தேர் சர்டிஃபைட், தேர் ட்ரெயின்டு, ஆல்ஃபாவோட ப்ரோக்ராமில் ட்ரெயின்டு, நிறைய அந்த மாதிரி அவங்க ட்ரெயின்டாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு அவங்கள கூப்பிடுவது தான் சரி என்று சொல்லி எனக்கு ரொம்ப தெளிவாக உணர்த்தப்பட்டேன். அண்ட் மோர் தென் எனி திங் எல்ஸ், தே ஹேவ் எ பியூட்டிஃபுல் ஃபேமிலி, 3 அழகான பிள்ளைகள். இதை தாண்டி அவங்க செய்கிற ஊழியங்கள் அவங்களோட கூட சேர்ந்து. ஸோ ஐ திங்க் த பெஸ்ட் பீப்புள் டு கம் டு அ சர்ச். நம்ம சர்ச்சுக்கு இன்றைக்கு இந்த சிறப்பான நாளில் அவங்களுடைய ஜபங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் வந்து நம்ம சபைக்காக, சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு இம்பார்ட்டேஷன் நடக்கிறது. அதை கண்டிப்பாக நான் உணர்கிறேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அவங்க இன்றைக்கு பேச போகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய நட்பு நம்ம சபைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வெரி குட் பீப்புள் நம்ம சபையோடு இருக்கிறாங்க. அவங்க இருக்கும் பொழுது அது நம்ம சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட இளமையான, அன்பான, பண்பான, கர்த்தரோட ஊழியத்தை வல்லமையாக செய்கிற பாஸ்டர் எலிஷா அண்ட் சிஸ்டர் நான்சி அவர்கள் நம்ம மத்தியில் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். we want to honor you and we want to thank you. Please come. வாங்க. இந்த காலை வேளையில் இந்த காட்ஸ் ஆர்மி சர்ச்சில் நாங்கள் நிற்க தேவனுக்கு கொடுத்த கிருபைக்காக முதலாவது தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன், தேவனுக்கு கனத்தை செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் மேக்ஸ் அவர்கள் எனக்கு நண்பராக முன்பதாக அவருடைய நண்பர் பாஸ்டர் ஜோஷுவா அவள் தான் நண்பராக இருப்பார். அவர் தான் மேக்ஸ் பற்றி அதிகமாக சொல்லுவார். அவர் சொல்லுவார் அவருடைய எப்படியோ நட்பு, அவருடைய நட்பு வட்டத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி முயற்சி செய்து எப்படியோ ஜென்னக்ஸ்குள்ளே வந்து அந்த ஜென்னக்ஸில் நாங்கள் இணைந்து அவரோட பழகி இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நல்ல நண்பராக, சகோதரராக அவர்கள் என் வாழ்க்கையில் கிடைத்தது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த காட்ஸ் ஆர்மி என்பது நான் இந்த புல்பிட்டை ரொம்ப மதிப்புக்குரியதாக நான் பார்க்குறேன். இங்கே பல பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், பல உன்னதமான போதகர்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்ததை நான் அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அந்த இடத்துல இந்த புல்பிட்டை இன்னைக்கு தேவனுடைய பணியை செய்யும்படி எனக்கு ஷேர் பண்ண பாஸ்டர் மேக்ஸ் அவர்களுக்கும், அவங்க மனைவிக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும், காட்ஸ் ஆர்மியுடைய எல்லா லீடர்ஷிப்பில் இருக்க ஒவ்வொருக்கும் நான் நன்றியை என் குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியோடு தெரிவிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வேர்ல்டு மேரேஜ் டேயில் இன்றைக்கி ஃபேமிலி பற்றி பேசுவது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நம்முடைய சொசைட்டியில் தேவனுடைய பிள்ளைகளை மேரேஜ் என்பது இன்றைக்கு துச்சமாக நினைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மேரேஜே தேவையில்லைங்க, கல்யாணமே தேவையில்லை, கல்யாணம் எதுக்கு பண்ணணும் என்று இன்றைக்கு ஒரு ஆண் சொல்வதில்லை, ஒரு பெண் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள். சமுதாயத்தில் வாழ்கிறோம். திருமணத்தினுடைய மதிப்புகளை சவால் விடும் விதத்தில் பிரபலமானவர் சொல்கிற வார்த்தைகள். ஒரு பிரபலமான நடிகர் பேர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவர் ரொம்ப பிரபலமான நடிகர். அவர் சொன்னார், எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை, ஐ டோன்ட் பிலீவ் மேரேஜ். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு விரும்பினால் சேர்ந்து வாழலாம் ஒழிய திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் வேண்டாம், இல்லை என்று சொன்னார். ஆனால் வேதம் சொல்கிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் மனுஷனையும் மனுஷையும் ஏற்படுத்தினார். அமைச்ச மாட்டீங்களா?
உங்கள் பக்கத்தில் உங்கள் பார்ட்னர் இருந்தாலும் சொல்லுங்கள், நீ தான் எனக்கு ஏற்ற துணை அப்படின்னு உங்கள் மனைவி கைப்பிடி சொல்லுங்கள். வேறு யாராவது பிடிச்ச சொல்கிற போனீங்க நீங்கள், சரிங்களா? ஓகே, ஆமேன். அவங்க எப்படியா ஏற்ற சொல்கிற, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ டிஸ்அக்ரிமெண்ட், எவ்வளோ என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட். என் இன்ட்ரெஸ்ட் வேறு, அவன் இன்ட்ரெஸ்ட் வேறு, அவங்க ஒன்று நினைக்கிறாங்க, நான் ஒன்று நினைக்கிறேன். எப்படி ஏற்ற துணை சொன்னீங்கன்னா அதுதான் ஏற்ற துணை, அதுதான் ஏற்ற துணை, சரிங்களா? ஏற்ற துணைனா பாருங்க, இந்த பாட்டில் பாருங்க, இந்த பாட்டில் ஒரு சைஸ் இருக்குது, இந்த கேப் ஒரு சைஸ் இருக்குது, டிஃப்ரெண்டான சைஸ், ஆனால் இட் மேட்சஸ். அது போல தான் உங்கள் மனைவியும் கணவனும் வித்தியாசமான எண்ணம் உடையவர்கள், வித்தியாசமான எண்ணம் உடையவர்கள். ஆனாலும் தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். தேவன் உனக்கென்று ஒரு துணையை அவர் நீங்கள் பிறக்கும் பொழுதே ஒருவரை ஆயத்தப்படுத்தி அவர்கள் மூலியமாக அந்த அந்த மகனையோ மகளை பிறக்க வைத்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தேவன் அந்த ஏற்ற துணை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சபை திருமணத்தை பற்றி பேச வேண்டும். திருமணத்தை பற்றி செய்தி எனக்கு எங்கே கேட்குறேன்னா, திருமணத்தை பற்றி செய்தி திருமண ஆராதனை கேட்குறோம். ரொம்ப அப்படி அல்ல, திருமணத்தை பற்றி சபையில் பேச வேண்டும். சபையில் பேசாவிட்டால் நீயா நான் அவளை பேசுகிறாங்க, தமிழால பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அவங்க திருமணமே அவசியம் இல்லைன்றாங்க. சேர்ந்து வாழ்றது என்ன தப்புன்னு சொல்கிறாங்க. யங்கள் சொல்கிறான், சேர்ந்து வாழ்கிறது என்ன தப்பு, எனக்கு பிடிச்சிருக்குது, அவர் எனக்கு பிடிச்சிருக்குது, நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம், பிடிச்சிருக்கிற வரைக்கும் வாழ்கிறோம், பிடிக்கலன்னா நாங்கள் வேற யாராவது தெரிந்து கொள்ள போகிறோம் என்று ரொம்ப ஆணித்தரம் பேசுகிறாங்க. சபை இன்றைக்கு அமைதியாக இருக்க முடியாது, சபை பேச வேண்டும். உண்மையான திருமண வாழ்வை எது, உண்மையான திருமணத்தின் மதிப்பு என்ன என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பின்பதாக சந்ததியும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இனிமே தான் இன்றைக்கி சபையில் எல்லாருக்கும் முன்பதாக பேசுகிறோம். இது என்னமோ பெரிய ரகசியமாக பேசுவதில்லை, இது என்னமோ பேசக்கூடாத ஒரு செய்தி அல்ல, அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக மாறுவதும். ஆமென். ஆரோக்கியமான திருமணத்தை கட்டி எழுப்புதல். ஏசாயா 32:18 வாசிக்கும், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அன்பின் பிதாவே, இந்த காலவேளையிலும் திருமணத்தின் மதிப்பீடுகள், கிறிஸ்துவத்தினுடைய திருமணத்தின் அஸ்திபாரங்களை சபைக்கு வெளிப்படுத்துவீராக. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 128 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு ஃபேமிலி எப்படின்னு சொல்லி அங்கே வாசிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய மனைவி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லி, மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிய மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனைவி, அவர் 2 பேரும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையை வளர்ப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? சமாதானத்தோடு கூட, நீடித்த வாழ்வோடு கூட, எல்லா விதமான நன்மைகளோடு கூட அவர்கள் வாழ்ந்து சுகித்து இருப்பார்கள். ஸ்ட்ராங் மேரேஜ் குறித்து ஒரு 7 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 7 காரியங்கள் ஒரு ஸ்ட்ராங் மேரேஜ். நான் சொன்னேன், இன்னைக்கு திருமணத்தை சவால் விடும் அநேக சமுதாயத்தில் செய்திகள், சமுதாயத்தின் பிரபலமானவர்கள் மாத்திரமல்ல, நாம் சார்ந்திருக்கிற நம்ம குடும்பத்திலே திருமண முறிவோடு கூட பல பேர் காணப்படுகிறார்கள். ஒருவேளை திருமண முறிவோடு கூட நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை காயங்களை ஆற்றி கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய குடும்பங்களில் திருமண முறிவை கண்ணால் பார்க்குறோம்.
நமக்கு முன்பதாக நன்றாய் வாழ்ந்தவர்கள் திருமண முறிவு ஏற்பட்டு இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு என்கிற ஆச்சரியப்படத்தக்க அளவில் திருமணத்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்க வேளையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திடமான ஒரு திருமண வாழ்க்கை கட்டி எழுப்ப தேவன் நம் ஒவ்வொருக்கும் கிருபை செய்வாராங்க. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? இங்கே சபையில் திருமணம் நடக்கும் சொல்லுவோம், வாழ்விலும் சொல்லுங்க, மறந்துட்டீங்களா நீங்க? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும். அப்புறம் சொல்லுவாங்க, கர்த்தர் நம்மை வைக்கும் சொல்லுங்க எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு மட்டுமே என்று சொன்ன அதே ஆள் தான் சொன்னாங்க, நீ வேண்டாம் என்று சொல்றாரு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட தாலியை விட மோதிரத்தை விட ஆண்டவர் சன்னிதான சொன்ன அந்த வார்த்தை ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நினைவு கூறுகிறார், அவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். அமைச்ச மாட்டீங்களா? அவனுடைய சமூகத்தில் நீ சொன்ன அந்த வார்த்தையை அவன் கேட்டார். கேட்டவர் நம்மை நியாயத்திற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். திருமணத்தை சிதைக்கிற எத்தனையோ நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நீங்கள் ஒரு சீரியல் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு சீரியல் திருமணத்தை எதிர்க்கிற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு சீரியலும். நான் சீரியலை பார்க்குறதே இல்லை. சீரியல் பார்த்து 15 வருஷம் மேலே ஆச்சு, சரிங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஒரு திடமான ஒரு வலுவான திருமணத்தை எழுப்ப வேண்டும்னா முதல்ல அஸ்திவாரம் தேவை. திடமான திருமணத்தை ஏற்படுத்த திடமான அஸ்திவாரம் திருமணத்துக்கு தேவை. அமைச்ச மாட்டீங்களா? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். என்ன ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் தேவ பிள்ளைகளே? ஆமென். வேதம் சொல்லுது, சங்கீதம் புஸ்தகம் 127 சங்கீதம் 1 சொல்லுது, கர்த்தர், எல்லாம் சத்தமாக இந்த வசனத்தை மூணு சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவிடும் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலால் விழித்திருக்கிறதும் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டணும். நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டணும். நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டலைன்னா யாரு கட்டியும் பிரோஜனம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ கர்த்தர் கட்ட வேண்டும். ஆண்டவர் கட்டாத ஒரு வீடு அது கட்டப்பட முடியாது. மத்தேயில வாசிக்கும், மத்தேயில 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டியுள்ள புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கன்மலை குறித்து பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என்று சொல்றார். ஒரு அமைச்சர் பண்ணீங்களா? இன்னைக்கு அநேகருடைய திருமணங்கள் அசைந்து போவதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து போவதனால்தான். தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து போகவில்லை என்றால் அந்த திருமணம் அசைந்து தான் போகும். இன்னைக்கு ஸ்ட்ராங் மேரேஜ் சொல்றாங்க, நல்லா நல்லா நேசிக்கணும், நல்லா ஒவ்வொரு நாளும் மனைவி பார்த்தா லவ் யூ சொல்லுங்க, கணவனை பார்த்து தேங்க்யூ சொல்லுங்க, பிள்ளைங்களை பார்த்தா லவ் யூ சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி நினச்சிக்கங்க. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து மேல் கட்டப்படாத குடும்பங்கள் அசைக்கப்படுகின்றன. அந்த அஸ்திபாரத்துமே கட்டப்பட்ட வீடானது, வீட்டின் மேல பெருமழை பெய்ந்தது, பெருவெள்ளம் வந்தது, ஆனாலும் அது அசைந்து போகவில்லை. உங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்து சென்டரா இருக்காரா? கிறிஸ்துவை மையப்படுத்தின திருமணமாக இருக்கின்றனவா? கிறிஸ்துவை விசுவாசிக்கிற குடும்பம், கிறிஸ்துவை சேவிக்கிற குடும்பம், கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு திருமணம் என்பது அது ஸ்ட்ராங்கான ஃபேமிலி. பிரம்மச்சம் பண்ணிங்களா? கணவன் மாத்திரம் இல்லை, மனைவி ஆண்டவன் நேசிக்கணும். கணவன் மனைவி மாத்திரம் இல்லைங்க, பிள்ளைகளும் ஆண்டவன் நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரம்மச்சம் பண்ணிங்களா? அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும்
முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவள் அன்பு கூறுவாயாக. தேவனை நேசிக்கிற ஒரு குடும்பம் தான் ஸ்ட்ராங்கான ஃபேமிலியாக மாற முடியும். அமைச்சு பண்ணிங்களா? பவுல் சொல்றாரு, எல்லாரும் ஒரே ஞானம் படத்தை கொடுத்தார்கள், எப்படின்னு அவளோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. உங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவ மேல் கட்டப்பட்ட ஒரு திருமணமாக இருக்குமே என்றால் அது திடமான திருமணமாக கர்த்தர் மாற்றுவார். அது திடமான திருமணம் எப்படி நம்ம கட்டில் வேத வசனத்தின் மூலமா நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் எவனோ, இந்த வேதத்தின் வார்த்தையின்படி ஒரு திருமணத்தை யார் கட்டி எழுப்புறார்களோ அவருடைய வாழ்க்கை தான் ஒரு திடமான ஒரு அஸ்திபாரமான ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பணத்தின் மீது கட்டப்பட்ட திருமணங்கள், சாதிய அமைப்பின் மீது கட்டப்பட்ட திருமணங்கள், அந்தஸ்து மீது கட்டப்பட்ட திருமணங்கள் எல்லாம் உடைந்து போய்விட்டன. நீங்க அநேக பேர் சாரி டு சே தட், சொல்றதுக்கு வருத்தப்படுகிறேன், இந்த குறிப்பிட்ட இனம் குறிப்பிட்ட அந்த அமைப்பு அவரோடு தான் திருமணம் ஏற்படுத்துங்கள். ஆனால் கிறிஸ்துவ அங்க நடுநாயகமாக இருக்காரா? கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மையமா இருக்காரா என்று பாருங்க. பணத்தின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை அல்ல, உங்களுடைய சமுதாயத்தினுடைய அமைப்பின் மீது கட்டப்பட்ட திருமணம் அல்ல, கிறிஸ்து மீது கட்டப்பட்ட திருமணமாக இருக்குமே என்றால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது நீடித்து நிலைநிற்கும். கர்த்தர் மரணம் வரைக்கும் திருமணத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு அமைச்சர் மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எனக்கும் நான்சிக்கு திருமணமாய் 18 ஆண்டுகள் நாங்கள் நடந்து கொண்டுக்கிறோம். 18 ஆண்டுகள் நாங்கள் அப்படியே நாங்கள் ஊட்டியில் இருக்க மாதிரியே குழுகுழுன்னு இல்லை. வெயில் வந்துச்சு, வேர்க்கு கஷ்டங்கள் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, ஒரு நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். பாஸ்டர் ஃபேமிலி தான், அவங்களும் பாஸ்டர் ஃபேமிலி தான், நானும் பாஸ்டர் ஃபேமிலி தான். நாங்கள் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துச்சுங்க, நிறைய சண்டைகள் உண்டு. ஆனாலும் நிலைத்திருப்பதனால், கிறிஸ்துவை நாங்கள் நேசிப்பதனால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறோம், ஒருவருக்கு ஒரு தயவாக இருக்கிறோம், ஒருவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறார். உங்கள் திருமணத்தில் கிறிஸ்து மையமாக இருப்பென்றால், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடப்பில் என்றால் திடமான திருமணமாக தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அதில் தவிர நீங்கள் வேறு எதன் மூலமாக கட்ட நினைத்தாலும், பவுல் சொல்றாரு, ஒருவன் எதை கொண்டு கட்டுகிறானோ அது அக்கினியானது அதை சோதித்து பார்க்கும். நீங்க படிப்பின் மூலமாக, பணத்தின் மூலமாக, அந்தஸ்து மூலம் கட்டினீங்கன்னா அது சோதனைங்கிற அக்கினி வரும் பொழுது நிலைத்திருக்க முடியாது. இன்னைக்கு அநேக பேர் சந்தேகத்தினால திருமணம் உடைகின்றன. ஏனென்றால் தேவன் நம்பவில்லை. கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு திருமணம் தான் ஸ்ட்ராங் ஃபேமிலி. ஒரு அமைச்சு மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தினுடைய மையமாக இருக்கும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரே, அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. இந்த அஸ்திபாரம் இல்லாமல், இயேசுங்கிற அந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் திருமணத்தை நம்ம கட்டின எழுப்பினா அது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை. இன்னைக்கு அநேக திருமணங்கள் இன்னைக்கு சென்னை பண்ணதில்லை, டிவோர்ஸ்க்கு நிற்கிறதுல பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளை முதல்ல ஒரு கோர்ட்டு தான் இருந்துச்சு, ஒரு செஷன் கோர்ட்டு தான் இருந்துச்சு டிவோர்ஸ்க்கு. இன்றைக்கு 3 செஷன் கோர்ட்டு நம்ம சென்னையில் டிவோர்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. அதில் பெரும்பான்மையான டிவோர்ஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மேரேஜஸ். ஏனென்றால் அவள் கிறிஸ்தவர்கள் தான், பைபிள் தெரியும், வசனம் தெரியும், சர்ச்சில் தான் தாலி கட்டினாங்க. ஆனால் கிறிஸ்து மையமாக இருக்கவில்லை. கிறிஸ்து மையமாக இருப்பென்றால் கண்டிப்பாக ஒருவரை ஒரு மன்னித்திருப்பார்கள், ஒருவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், ஒருவருக்கு ஒரு தயவாக இருந்திருப்பார்கள். தெய்வ பிள்ளைகளே, கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் உங்கள் திருமணம் என் திருமணம்
கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்ட திருமணமாக இருக்க இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்ட்ராங் ஃபேமிலி அஸ் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட். ரெண்டாவதாக ஆண்டவர் சோதரம், ஒரு கமிட்மெண்ட் இல்லாத திருமணங்கள் லாங் லாஸ்டாக இருக்க முடியாது. கமிட்மெண்ட்னா ஒப்பு கொடுத்தல். எபேசியரில் வாசிக்கிறோம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். ஆனால் பெந்தெகோஸ்தே சபையில் கீழ்ப்படிந்திருங்கள் என்ற வார்த்தை யாருக்கு வலியுறுத்தி சொல்லுவாங்கன்னா, அந்த மனைவி தான் சொல்லுவாங்க. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு சொல்லுங்க கீழ்ப்படுங்களா. அப்படி இல்லை, எல்லா காரியத்திலும். அதை விட்டீங்களா சிஸ்டர்? நீங்க எல்லா காரியத்திலும் என்ன பண்ணீங்க சொல்லுங்க, கீழ்ப்படி. அதை வலியுறுத்துவாங்க. ஆனால் பவுல் சொல்றது என்னவென்றால், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஃபேமிலியில் ஸ்ட்ராங் மேரேஜ் என்பது பெண் அடிமைத்தனம் இல்லை. ஆண்டவர் இங்கே பவுல் இங்கே பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசலை. கீழ்ப்படிந்திருங்கள் என்றால், சம்மிஷன் என்றால் அது என்னமோ பெண் அடிமைத்தனம் என்ற நிலையில் பார்க்காதீங்க. சம்மிஷன் என்றால் ஒரு லீடர்ஷிப்பை நம்ம அக்செப்ட் பண்ணி அவர் லீடர்ஷிப்பில் நம்ம கூட துணை நின்று செயல்படுவது சம்மிஷன். இங்கே பவுல் சொல்றாரு, மனைவி புருஷன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிணும். புருஷன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு சைக்கிளை ஆண்ட கொண்டு வர இருப்பாங்க. இங்கே எபேசியர் 5 புருஷனை குறித்து பேசுகிறாரு, 2வது மனைவி குறித்து பேசுகிறாரு, 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பிள்ளைகளை குறித்து பேசுகிறாரு. அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலியில் கவனிங்க, மேரேஜில் ஒரு ஹஸ்பண்ட் முதல்ல ஆண்டவர் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் மனைவி உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பார்கள். ஒரு கணவனும் மனைவியும் ஆண்டவர் கீழ்ப்படியும் பொழுது பிள்ளைகளும் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். இன்னைக்கு ஒரே சத்தம் சபையில், பாஸ்டர் என் மனைவி கீழ்ப்படிய மாட்டார் பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உடனே பாஸ்டர் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிங்களா கேட்கணும். ஆண்டவர் கீழ்ப்படுகிறா? நீங்கள் ஒரு ஆண்டவர் கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் கண்டிப்பாக அவர் மனைவிகள் அவர் கீழ்ப்படிவார்கள். ஒரு கணவனும் மனைவியும் ஆண்டவர் கீழ்ப்படியும் பொழுது தெய்வ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? டவுட்டாக இருக்குதா? வேற வழியே இல்லை. ஹஸ்பண்ட்ஸ் முதல்ல கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் மற்ற எல்லா காரியத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கிறார். அமைச்சர் மாட்டீங்களா? வாசிக்கிற வசனம் வாசிங்க. எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க கீழ்ப்படிந்திருங்கள். ஹஸ்பண்ட் obey to God. Wives obey to your own husband. Children obey to your own parents. இன்னைக்கு டீச்சருக்கு கீழ்ப்படுறீங்க பிள்ளைங்க, பிடி மாஸ்டர் பார்த்தா கீழ்ப்படுறாங்க பிள்ளைங்க. ஆனால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மம்மி, ஒன்றும் தெரியாது டேடின்னுவாங்க. பட் ஆனால் எங்கள் பிள்ளைங்க தான் ஃப்ரெண்டில் உட்காந்துறாங்க பாவம். எனிவே ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. மனைவிகளே சொல்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொல்லுங்க உங்கள் சொந்த புருஷருக்கு. இந்த ஒய்ஃப்ஸ் இருக்காங்களே, மாமனார் கீழ்ப்படிவாங்க, மாமியார் சொல்றது கீழ்ப்படிவாங்க. ஏன் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு கூட வந்து பண்ணுவாங்க, ஒரு நாளுக்கு அவங்க அமைதியாக செய்வாங்க. ஆனால் ஓன் ஹஸ்பண்டுக்காரில் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறீங்களா, பாவப்பட்ட மனுஷன் உங்களை நம்பியிருக்காரு, அவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிய மாட்டாங்க. எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. மாமனார் மாமியார் கீழ்ப்படிவாங்க, பாஸ்டர் கீழ்ப்படிவாங்க.
பாஸ்டர் கீழ்ப்படிவாங்க. எவ்வளோ அமைதியாக அந்த சிஸ்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவ்வளோ மீக்னஸ், இவ்வளோ ஒரு இரக்கம், இவ்வளோ ஒரு பொறுமை, இவ்வளோ ஒரு சாந்தம். அவங்க ஹஸ்பண்டை கேட்கணும். நான் அங்கே வீட்டில் எக்ஸிபிட் ஆகுதா? அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க எக்ஸிபிட் ஆகுதா? அதுதான் நம்ம ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறாரு. தேவ பிள்ளைகளை, நம்ம இந்த சர்ச் நான் பேசும்போதே என் பிள்ளைங்கன்னா அவங்க என்னென்னலாம் பேசுகிறாரு, இவர் வீட்டில் எப்படி இருக்காருன்னு அவங்க ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே இங்கே உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, நோவே. தேவ பிள்ளைகளே, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். obey your own husband. இங்கே ஆண்கள் சொல்கிற பல பேர் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள். ஆனாலும் ஆண்டவர் மையப்படுது, obey your own husband. தேவ பிள்ளைகளே, புருஷர்களே உங்கள் மனைவி அன்பு கூர்ந்து போல அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணுவாய் என்பதே வாக்குத்தத்தமுள்ள. அப்போ பாருங்க, சைக்கிளாக ஒரு மேரேஜில் பிள்ளைங்களை ஒதுக்கிவிட முடியும். மேரேஜ்னா நினச்சிக்காதீங்க ஒரு கணவன் மனைவி மாத்திரமல்ல. மேரேஜ் இஸ் அ ஹோல் ஃபேமிலி. இம்மீடியட் ஃபேமிலி. நீங்களும் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, உங்களுடைய இன்லாஸ், அவங்களுடைய இன்லாஸ், எல்லாரும் சேர்ந்த மேரேஜ். எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய தேவன் எதிர்பார்க்கிறார். ஸ்ட்ராங் மேரேஜ், அ ஸ்ட்ராங் கமிட்மெண்ட். ரமேஷ் பண்ணிங்களா? உங்கள் மனைவி உங்களை பார்த்து எங்கே இருக்கேன்னு கேட்ட உடனே கோவப்படாதீங்க. நான் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி மீட் பண்ணுவோம். அடிக்கடி மீட் பண்ணால் அந்த டைம் வந்து எங்கே போகிறேன்னு தெரியாது. அப்போ எங்கள் மனைவி ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்குன்னா, நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் பொய் சொல்லுவேன். ரொம்ப நாள் பொய் சொல்லி ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆயிடுவேன், மாட்டிப்பேன். அதுக்கப்புறம் முடிவு எடுத்தேன், இனிமேல் பொய் சொல்லக்கூடாது. மனைவிட்ட மன சொல்கிறது, பொய் சொன்னால் மாட்டிப்போம். அப்புறமா உண்மையை சொன்னேன், நான் இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறேன், பேசிகிட்டு இருக்கிறேன். முதல்ல சத்தம் போட்டாங்க, திட்டினாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சு போச்சு, இவரை வந்து இவர் இப்படி தான் அவர் புரிஞ்சு போச்சு. இப்போ சொன்ன ஓகே எப்போ வருவீங்க முடிஞ்சு. அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க உங்களை பாதுகாக்கிறாங்கன்ற அர்த்தம். உங்கள் மனைவி உங்கள்கிட்ட ஃபோன் போட்டு கேள்வி கேட்குறாங்கன்னா அவர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள், உங்களை கண்காணிக்கிறார்கள். அப்போ கமிட்மெண்ட் கொடுங்க. நீங்கள் ஒரு கணவனாக ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க. அவர் சொல்கிறத நீங்கள் நலமான காரியத்துக்கு கீழ் செவி கொடுக்க ஆரம்பிங்க. மனைவிகளும் கணவன் கொடுக்குற ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பிங்க, கீழ்ப்படி ஆரம்பிங்க. ராமேஸ்வரம் பண்ணிங்களா? முடியாது அப்படி சொல்கிறாங்க. நோ, மை லைஃப், மை ரைட்ஸ், ஐ கேன் லீவ் மை ஓன் லைஃப். இதுதான் உங்களோட பவுண்டரின்னு சொல்ல. கிறிஸ்தவ மேரேஜில் அப்படி இல்லை. 2 பேரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். ராமேஸ்வரம் மாட்டிங்களா? நம்ம உலகத்தினுடைய பாலிசிலாம் நம்ம மேரேஜ் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான மேரேஜை கட்டி எழுப்ப முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தேவ பிள்ளைகளே, ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தர் நம்மை நடத்துவாரா. பிதாக்களே, அதே போல் பேரண்ட்ஸ் பார்த்தா சொல்றாரு, பேரண்ட்ஸ் பார்த்து, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கோபப்படுத்தாதீங்க, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. எப்பவுமே ஒரு பிரசங்கத்தில் சரி, என்னோட ஓன் ஃபேமிலி தான் நான் பேசுவேன். ரீசெண்டாக எனக்கும் சன்னுக்கும் ஒரு வார்த்தை போர். அவன் சொல்கிறத நான் செய்யலை. அதனால் பயங்கர காரில் ஸ்கூல்லையும் கொண்டு வரோம், பயங்கர சண்டை, கத்துறோம். ஏன்னா நல்ல வேலைக்கு எல்லாம் விண்டெல்லாம் 3 நாளில் சத்தம் கேட்காத நம்புகிறேன். அவன் வீட்டுக்கு வந்தோடனே மொட்டை மாடி போயிட்டான். மொட்டை மாடி போனேன், அவனோடு கூட அவங்க அக்காவும் தங்கச்சியும் போயிட்டாங்க. அவங்க என்னென்னா மொட்டை மாடி என்ன பண்ணுறோன்னா பயந்துட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் போயிட்டேன். போனேன், என் குட்டி பொண்ணு சொன்னேன், நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கிறதுக்கு லாக்கியே இல்லை. நீங்களும் ஒரு அப்பாவா?
நீங்களாம் ஒரு அப்பாவான்னு கேட்டாவ. அண்ணன் இன்னைக்கு அழ வச்சிட்டிங்களே. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க எப்போ பார்த்தாலும். ஆனால் அவங்க அண்ணன் அழுத உடனே இவ்வளோ ஆள ஆரம்பிச்சிட்டா. எங்கள் அண்ணன் ஆள வச்சிட்டிங்க. அவன் என்ன தான் தானே அண்ணன் தானே, நீ இப்படி பேசக்கூடாது. நீங்கள் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல. நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தேன். அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனான். ஜோஷ்வாவா போனான்ட்டு கூட்டி போயிட்டு வரும்போது அவனை சொன்னேன், ஐம் சாரிடா, நான் அப்படி உன்னை பேசக்கூடாது, ரொம்ப சாரி அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்கிட்ட சொன்னேன், எஸ் ஐம் சாரி. பிதாக்களை பேரண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் மேரேஜ் இருக்கும்போது ஒரு கம்பியை வளைக்கலாம். எந்த அளவுக்கு வளைக்கலாம்? அந்த டெம்பரன்ஸ் பார்த்தீங்களா, அந்த கம்பியோட ஒரு வளைப்பு தன்மை இருக்குது. அதுக்கு ஏற்றபடி அந்த அளவுக்கு வளைக்கும் பொழுது தான் அது அழகாக வளையும். அதற்கு மேலே நீங்கள் வளைத்திருந்தால் அந்த கம்பி உடைந்து விடும். இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இன்னைக்கு பெரிய ஒரு கேப் வர்றதுக்கு காரணம் தெரியுமா? எரிச்சலை மூட்டுகிறோம், கோபப்படுத்துகிறோம் தெய்வ பிள்ளைகளை. அந்த பிள்ளைகளோட டெம்பரன்ஸ் என்ன என்பதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய சர்ச்சில் ஒரு பெரிய சேலஞ்சு பேரண்டிங் ஒரு பெரிய சேலஞ்ச். இன்னைக்கு பிள்ளை வளர்க்க முடியல. எங்கள் அப்பாலாம் ஒரு நாள் கூட தூக்குனதில்லை, ஒரு நாள் தூக்குனதில்லை. எங்கள் அம்மா ஒரு நாள் என்னை ஹக் பண்ணதில்லை. ஆனால் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பல முறை குழந்தைய ஹக் பண்ணுறோம். குழந்தைங்க எங்கள் அப்பா தோல் மேலாம் கையெல்லாம் போட முடியும். போட்டோன்னா பலாரம் அரைஞ்சிருவார் எங்கள் அப்பா. கிச்சனுக்காக போனோன்னா அடிச்சிருவார் எங்கள் அப்பா. என் பையன் என்னை வெறுப்புடுறதுக்காகவே இங்கே தான் கிச்சனுக்காக பண்ணுவான். ஆனாலும் அது அன்பு கூறுகிற தெய்வ பிள்ளைகளே, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சில்ட்ரன். A strong family has a strong commitment. ஒருவருக்கு இருக்கணும். அது ஒருத்தரே கீழ்ப்படிக்கூடாது. என்னோட மூத்த பொண்ணு சொல்லுவார், எல்லாமே என்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் சொல்லுவேன், நீ தான் எல்லாம் செய்கிற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. அவங்க 2 பேரும் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்க, 2 பேரும் 2வது பிள்ளைங்க, அது 3வது பிள்ளைங்க இருக்காங்களே, செல்ல பிள்ளைங்க. அவங்க ரொம்ப சரிங்களா? அப்போ ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு பிறகு பிள்ளைங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. ஒருவரே கீழ்ப்படிக்கூடாது. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. ஏதோ மனைவி மாத்திரமே கீழ்ப்படியது இல்லைங்க, கணவனும் கீழ்ப்படிய வேண்டும். மனைவி சொல்கிற நல் ஆலோசனைக்கு கனவுகளே கீழ்ப்படியுங்கள். அப்பா அம்மா சொல்கிற வார்த்தைக்கு பிள்ளைகளே கீழ்ப்படிய ஆரம்பிங்கள். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியும் பொழுது அந்த மேரேஜ் ஆனது ஒரு ஸ்ட்ராங் மேரேஜாக தேவன் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வதாக போவோம். நிறைய வார்த்தை நான் கடன் சொல்கிறேன். ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹேஸ் ஸ்ட்ராங் கம்யூனியன். அமைச்ச மாட்டீங்களா? கம்யூனியன், ஐக்கியம். நல்ல குடும்பம் நல்ல ஐக்கியத்தை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கத்த நம்ம அந்த காலத்தில் அந்த சொல்கிறது 20 years பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹவுஸில் வாழ்ந்தோம். ஸ்மால் ஹவுஸ், ஒரு பெட்ரூம் கூட இல்லை. அப்படிப்பட்ட வீட்டில் வாழ்ந்த நான் வந்தேன். ஒவ்வொரு நாளும் சேர்ந்து சாப்பிடுவோம், ஒவ்வொரு நாளும் சேர்ந்து ஜாம் பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் சேர்ந்து தூங்குவோம். நல்ல பாண்டிங் இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். 3 BHK 4 2 அடுக்குமாடி கட்டடத்தில் வசிக்கிறோம். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு வசதிகள் இருக்கின்றன, ஐக்கியம் இல்லை, ஃபெலோஷிப் இல்லை. சபையில் இன்னைக்கு இந்த காட்ஸ் ஆர்மியில் வலியுறுத்துகிற காரியம் ஃபெலோஷிப், ஐக்கியம். அமைச்சம் பண்ணீங்களா? இன்னைக்கு குடும்பத்தில் என்னன்னா இன்னைக்கு வசதிகள் பெருகிவிட்டன. ஒருவரை பார்த்து பேசுவதற்கு இன்றைக்கு என்னென்ன நேரம் இல்லை. எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பேசுவதற்கு, தொடர்பு கொள்வதற்கு, தங்களுடைய மனதை வெளிப்படுத்துவதற்கு நேரம் இல்லை சொல்லி பணத்தை தேடி ஓடி, பணம் இருக்கிறது இன்னைக்கு என்ன இல்லை, மனங்கள் ஒன்றா இல்லை.
எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள்? பணம் இருக்குது, சந்தோஷம் இருக்குதா? வசதி இருக்குது, திருப்தி இருக்குதா? இன்னைக்கு நல்லா 2 கிலோ மட்டன் வாங்கி பணம் இருக்குது, ஆனால் அதை அமைதியாக சாப்பிட முடியுதா வீட்டில்? தேவ பிள்ளைகளே, on a strong family have strong communion. தேவ பிள்ளைகளே, 122 சங்கீதத்தில் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பான், உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். சபை ஒரு குடும்பம் ஒரு தோட்டம் போல ஒரு ஐக்கியத்தை உடையதாக மாற்ற தேவன் கிருபை செய்கிறார். ஒருவரோடு ஒருவர் நல்ல ஐக்கியம், அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் கிறிஸ்தவ குடும்பத்தில் ஃபேமிலி ப்ரேயர். ஃபேமிலி ப்ரேயர் நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறது மிக மிக முக்கியமான காரியமாகுது. இன்றைக்கு ஃபேமிலி ப்ரேயர் என்பது எட்டாக்கணியாக மாறிவிட்டு எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் ஒர்க் பிளேஸ், ஒர்க் டைம். நான் ஒரு குடும்பத்தை பார்த்தேன், அவங்க ஃபேமிலி டைமை பண்ணும்போது ஒருவர் இல்லைன்னா அந்த நேரத்தில் வீடியோ காலாவது அந்த 5 நிமிஷத்தில் அவங்க ஜாயின் பண்ணி ப்ரே கண்ணால் பார்த்தேன். பியூட்டிஃபுல். எப்படியோ ஒரு வகையில் அவர்கள் குடும்பத்தோடு கூட ஜெபத்தில் இணைந்து விடுகிறார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் சரியான தொடர்பை ஏற்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. அதனால்தான் மேரேஜ் ஆல்ஃபாவில் நாங்கள் சொல்லுவோம், ஃபேமிலி டைம் என்கிற ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்லுவோம். என்னன்னா 2 பேரும் ஒருமித்து திருமணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உடனே ரொம்ப வெஸ்டர்ன் கல்ச்சராக இருக்குது, அப்படி இல்லை. இன்றைக்கி பிஸியான ஷெடியூலில் கண்டிப்பாக சில காரியங்களை நாம் ஏற்படுத்தி ஆக வேண்டும். மனைவி அவருடைய மனதில் இருக்கிற அந்த எமோஷன்ஸ், கணவன் அவருடைய எதிர்பார்ப்பை ஒருவரோடு ஒரு பகிர்ந்து கொள்ள ஒரு நேரத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்க. நான் ஒரு கப்பல் பார்த்தேன், அவங்க 2 பேருமே ப்ரொஃபஷனல். அவங்க 2 பேருக்குமே ஆஃபீஸ் டைம் முடியுது பார்த்தீங்கன்னா 12:30 1 o'clock மாறிடும். அந்த 1 மணிக்கு அவன் என்ன பண்ணுறாருன்னா, வாரத்தில் ஒரு நாள் கார் எடுத்துக்கிட்டு சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறாரு மனைவி கூட்டிகிட்டு. அந்த ஒரு நாள் கூட்டிக் கொண்டு ட்ரைவ் பண்ணி அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அந்த நேரத்தில் அவரோடு பேசி திருமண உறவிலே பலப்பட முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கி உங்கள் திருமணங்களே ஒரு கணவன் மனைவியோடு கூட பெற்றோர் பிள்ளைகள் கூட சரியான தொடர்பில் நாம் இருக்கிறோமா என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். பேச்சு வருவதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் வருது சொன்னார், என் மனைவியோடு பேசி 3 வருஷம் ஆச்சுன்னாரு. நான் பயந்தேன். உங்கள் மனைவி எங்கே இருக்காங்கண்ட? எங்கள் மனைவி என் கூட தான் இருக்காங்க. அவங்க மனைவி அவங்க கூட தான் இருக்காங்க. அவங்க சமைச்சு வைக்கிற சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஆனால் பேசி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தேவ பிள்ளைகளே, தேவன் அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை உடையவர்களாக மாற்ற நம்மை அழைக்கவில்லை. ஒருவரோடு ஒருவர் குட் கம்யூனிகேஷன் அமைச்சு பண்ணிங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் 2 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக பேசி தான் வந்திருப்பீங்களா? எதை பேர் நீங்கள் என்ன ட்ரெஸ் போடலாம் கேட்டிங்களா? இந்த ட்ரெஸ் நல்லா அழகாக கேட்டிங்களா? நீங்கள் அவர் என்ன சொன்னார்? கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. அதான் சொன்னாரா? ஆண்டவர் பேசுகிறது என்னை கொண்டு பேசுகிறார் ஆண்டவர். எவ்வளோ சொன்னேன், லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, லேட்டாக நம்ம வச்சுருல, சமாதானமாக வரதான் பெரிய காரியம். ராமச்ச மாட்டிங்களா? ஹல்லேலூயா. கணவனோட பேசுங்க, மனைவியோட பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. ஃபேமிலி மீல் டைம். எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஃபேமிலியாக உட்கார ஒரு நேரம் உங்கள் ஃபேமிலியில் இருக்க வேணும்னு சொல்லுவார். அது ஒரு மீல் டைம் ஆகலாம், ஒரு காஃபி டைம் ஆகலாம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்ட்ராங் மேரேஜுக்கு குட் கம்யூனிகேஷன், நல்ல பேச்சு, பேசுதல், கம்யூனிகேஷனுக்கு உடனே மாறுவில்லைங்க. கம்யூனியன் சொன்ன நல்ல குடும்பம், நல்ல தொடர்பு, இதையும் இணைத்து கொள்ளுங்க. நல்ல தொடர்பை உடையவளாக மாறுங்கள். இங்கே வாசிக்கிறோம், இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு
ஔஷதமாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களில் நம்ம எப்படி ஒருத்தரை பேசுகிறோம், வார்த்தைகள் ஒரு மனுஷனை உருவாக்கவும் முடியும், ஒரு மனுஷனை அழிக்கவும் முடியும். ஒரு அமைச்சு பண்ணீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் வார்த்தைகள் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அந்த வார்த்தைலாம் இங்கே வீடியோ கேமரா பண்ணுறாங்க, அதனால் அந்த வார்த்தை நான் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எந்த வார்த்தை பேச தெரியும் உங்களுக்கு. யூ நோ யுவர் வேர்ட்ஸ். எப்படி உங்கள் மனைவியை அட்ரஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் பிள்ளைங்களை அட்ரஸ் பண்ணுறீங்க, ஒரு கோபத்தின் உச்சியில் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, ஒரு கோபத்தின் உச்சியில் எப்படி இருக்கிறீங்க? கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களா, தேவையில்லாத வார்த்தை பேசுகிறீங்களா? அந்த நேரத்தில் கூட வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இனிய வார்த்தைகள், இனிய சொற்கள். ரமஞ்சம் பண்ணீங்களா? இனிய சொற்கள். அல்லேலூயா. குடும்பங்களில் நல்ல வார்த்தைகளை பேச தேவன் கிருபை செய்வாராக. ரமஞ்சம் பண்ணீங்களா? நான் ரொம்ப நாளாக பழகிட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரொம்ப நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எப்படியோ கெட்ட வார்த்தை பேச கற்றுக்கினேன். அது எப்படி தான் பேச கற்றுந்ததில்ல. +1 +2 படிக்கும்போது கெட்ட வார்த்தைனா பேட் வேர்ட்ஸ், வெரி ஃபில்த்தி வேர்ட்ஸ். அதெல்லாம் சொன்னா தான் நீங்கள் வந்து ஏய் நீலாம் எப்படா பேசுகிற சொல்கிறீங்க நீங்கள். அப்புறம் என் கூட படிக்கிற ஒரு பையன் ஜஸ்டின் துரைன்னு ஒரு பையன், அவன் சொன்னான், டேய் நீ ஒரு பாஸ்டர் பையன்டா, நீ என்னடா இப்படிலாம் வார்த்தை பேசுகிற அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து என்னை கடிந்து கொண்டான். அவன் சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள பெரிய ஒரு பெரிய மனதில் ஒரு பெரிய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி, அன்றிலிருந்து கெட்ட வார்த்தை பேசுறதை நிறுத்திட்டு அதுக்கு நல்ல வார்த்தை பேச ஆரம்பித்தேன். ஒருத்தனை பார்த்து நீ நான் ஃபூல் சொன்னல, அதை நல்லவனே நீ இப்படி பண்ணலாம், டே நல்லவனே, கெட்டவனேங்கிறது நல்லவனை மாற்றிட்டேன், நீ நல்லா வருவிடான்னு, உருப்படவே மாட்ட சொன்ன பார்த்தீங்களா, நல்லா இருப்படான்னு வார்த்தையை மாற்றின தேவ பிள்ளைங்களே. நல்ல வார்த்தை பேச கர்த்தர் உதவி. இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கும் தேவ பிள்ளைகளே. ஒவ்வொரு முறையும் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் வாழ்க்கையில் பெரிய பிளஸ்ஸிங். எங்கள் பிள்ளைங்க பார்த்து சொல்லுவேன், யூ ஆர் பிளஸ்ஸிங் டு மீ, பெரிய ஆசீர்வாதம். என் சபையை சொல்லுவேன், எங்கள் பிள்ளைங்க எனக்கு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை சொல்லுவீங்க உங்கள் மனைவி எனக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம், எதுவுமே சொல்லுவீங்க நீங்கள்? உண்மையாங்களா? நீங்கள் வாங்க ஃப்ரெண்டில் வாங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளோ பிளஸ்ஸிங்கிறத சர்ச்சுக்கு முன்னாடி சொல்லுங்கள். எத்தனையோ முறை நீங்கள் வந்து சாட்சி சொல்லியிருப்பீங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளோ பிளஸ்ஸிங் எங்கிறது இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்கள். மை வைஃப் இஸ் ரியலி அ பிளெஸிங் டு மீ. பாஸ்டர் சொன்ன மாதிரி எவ்வளோ பிளெஸிங்னா, இது வரைக்கும் என் வைஃப் வந்து கிச்சனை அலோவ் பண்ணதே கிடையாது. ஸோ ஷீ இஸ் பீன் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் மீ. ஹல்லேலூயா. அதேமாரி எழுந்துக்கும் போது பெட் காஃபிலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, ஸ்வீப்பிங் த ஹவுஸ்லேருந்து எல்லாமே இது வரைக்கும் எனக்கு பண்ண கூட தெரியாது. ஹெல்ப் பண்ணுறது உண்டு. வென் ஐ ஹெல்ப்ட் ஹர் இஸ், அப்போ தான் எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். கோவிட் வரும்போது மை வைஃப் வாஸ் sick for 15 days. அப்போ எல்லாத்தையும் நான் பண்ணேன். நான் when I was doing that, I knew the difficulties that she is going through every day in her life. ஸோ காலையில் எழுந்துக்கும் போது நான் தான் பெட் காஃபி பண்ணேன். அந்த கஷாயம் பண்ணும்போது நிறைய கஷாயம் கொஞ்சம் லூஸ் மோஷனாக ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு. பட் God has been such a blessing every minute. எனக்கும் என் மகனுக்கும் she has been more than like her mother. ஒரு தாயை போல் she has always been to us. எப்போ நம்ம தப்பு பண்ணுறோமோ தலையும் கொட்டுவாங்க, அது நான் வாங்கியிருக்கேன், பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஐ நோ வாட் எவர் ஷீ சேஸ் இஸ் ஃபார் மை குட். ஹல்லேலூயா. ஸோ மை வைஃப் ரைட் ஃப்ரம் த டே வி காட் மேரிட், எங்கள் வாழ்க்கையில் பாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டு, லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். வி கேம் இன் டு ஒரு சிச்சுவேஷன் வந்து we ஆல்மோஸ்ட் கேம் டு ஸ்பிளிட். பாஸ்டர் சொன்ன மாதிரி போதம்பா இதுக்கு மேலே தாங்காது. ஆனால் பிகாஸ் காட் வாஸ் வித் அஸ். Romans 8:31 சொன்ன மாதிரி, if God be for me, who can be against me? அந்த கர்த்தர் இருந்ததுனால today we can say God is with us and we can continue our life by the grace and glory of God. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சகோதரியை முன்னாடி கூப்பிடுறேன். உங்கள் ஹஸ்பண்ட் how much so important. வாங்க. Praise the Lord.
ஆக்சுவலாக சபைக்கே தெரியும், நான் எதுவும் சொல்ல வேண்டாம் நாங்கள் எப்படியாப்பட்ட ஒரு ஐடியல் கப்பல் அப்படின்றத. என் ஹஸ்பண்டை குறித்து சொல்லணும், பிளெஸ்ஸிங் அப்படின்னா என்னோட இண்டிபெண்டன்ஸ் எந்த விதத்துலேயும் கெட்டு போகலை. ஸோ ஹி ஹாஸ் கிவன் மீ த ஃப்ரீடம் வாட் ஐ நீட். ஸோ இப்போ படிக்கணுன்னா கூட எனக்கு நீ பண்ணு, ஐ எம் தேர் ஃபார் யூ, நான் பார்த்துக்கிறேன். அவர் சொன்ன அவருடைய எல்லா ஆப்போசிட்டும் இங்கே நடக்குது. அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு பயங்கர ஹெல்ப் வந்து என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ எனக்கு ஆக்சுவலாக இந்த ரைட் சைட் ஷோல்டர் எனக்கு ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும், கிச்சன்லேயும் சரி, என்னுடைய வீட்டை பராமரிக்கிறதுலேயும் சரி, எல்லாவற்றிலையும் வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ. எனக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டியா கொண்டியா அப்படின்னு கேட்குறது வந்து அம்மா அப்பா தான். அதுக்கு அடுத்தபடி கேட்குறது விசாரிக்கிறதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஸோ ஐ கேன் ரியலி சே ஹீ இஸ் அ பிளெஸ்ஸிங் இன் மை லைஃப். இன்னைக்கு வந்து சின்ன 2 பேர் தான் ஒரு சாம்பிள். இது மாதிரி நீங்கள் போயிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹவு மச் யூ ஆர் பிளெஸ்ஸிங் டு மீ என்கிறத அவங்க உணரக்கூடிய அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் போயிட்டு February 14th இஸ் வேலண்டைன் டே, அப்படி இப்படி ரோஸ் ஆப்பு கொடுக்குறது, மல்லிப்பூ கொடுக்குறது, அல்வா கொடுக்குறது, இதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனைவியிட்ட போயிட்டு லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் என்கிறத நீ சொல்லணும். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு ஒய்ஃப்ஸும் சொல்லுங்கள், ஹவு மச் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் மை லைஃப். நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் வந்தவன். எனக்கு வெல் ட்ரெஸ் பண்ண தெரியாது, ஒரு கலர் மேட்ச் தெரியாது, ஒரு டல் ஸ்டூடெண்ட்டு. நான் ஐ எம் வெரி டல் ஸ்டூடெண்ட். ஒரு பிரைட்டாக திங்க் பண்ண தெரியாது, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண தெரியாது. ஆனால் இவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என்னை அழகாக்கினாங்க. ஓ, நம்ப மாட்டீங்களா? அவங்க தான் என்னை அழகாக மாற்றினாங்க. அவங்க தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்னை வந்து அழகாக மாற்றின அவங்க தான். என்னோடக்கான மதிப்பை நீ யார் என்பதை உனக்கான மதிப்பை உனக்கு தெரியாமல் இருக்குது, நீ தான் அப்படி சொல்லி எனக்கான மதிப்பை அவர்கள் உணர செய்தது அவர்கள் தான். அது மாத்திரம் இல்லாமல் ஆல்வேஸ் அட்மிட். நான் ஒவ்வொரு முறையும் நன்றினா பியூட்டிஃபுல்லான 3 குழந்தைய எனக்காக அவங்க நமக்காக தான். நம்ம 2 பேர் சேர்ந்து தான் பார்த்தோம், சரிங்களா? நான் கல்யாணம் பண்ண உடனே அந்த வாரத்தில் ஒரு கனவு பார்த்தேன். கனவுல பார்க்கும்போது தேங்காய் மரத்துலேருந்து 3 தேங்காய் கீழே விழுது பார்த்தேன். டேய், தேங்காய் வந்தால் தேங்காய் மரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே. நான் மனசு சொல்லும்போது 3 தேங்காய் பார்த்தேன். அது என்னவா இருக்கும் தெரியலையே. பைபிள் என்ன போடுன்னா, கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும், தேங்காய் கனியாக பார்த்தேன். நான் சொன்னேன், 3 குழந்தை பெற்றுக்கலாமா கேட்டேன். கண்டிப்பாக பெற்று போனாங்க அவங்க. அப்போயாவது அவங்க சொல்லி வேணாம் அதெல்லாம் தேங்காயெலாம் வந்து கனி இல்லை, இப்போ இருக்கிற விலைவாசிக்கலாமல் ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லியிருக்கலாம். அவங்க இல்லை, அவங்க அவ்வளோ வந்து சொன்னி நாங்கள் 2 பேர் ஒருமித்து 3 குழந்தை பார்த்தோம். இப்போ என் சின்னம்மா சொல்கிறா, நீங்கள் எதுக்கு நீங்கள் பார்த்தீங்க எங்களை, இது வாங்கி தர முடியல அது வாங்கி தர முடியல, எதுக்கு நீங்கள் எங்களை பெற்றீர்கள்? நோ வே. கடவுளுடைய சித்தம் இது தெய்வ பிள்ளைகளே. இன்றைக்கு நமக்கு புரியாவிட்டாலும் பின்னால் தேவன் அவர்களை கொண்டு செய்ய போகிற மகத்துவமான காரியங்கள் மேலானதாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் சொல்லுங்கள். அதே போல் ஒவ்வொரு சில்ட்ரன் சொல்லுங்கள் உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து, ஹவு மச் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஒவ்வொரு சில்ட்ரன்ஸும் உங்கள் அப்பா சொல்லுங்கள், அம்மா அப்பா சொல்லுங்கள், அம்மா நீங்கள் ரொம்ப என் லைஃப்பில் முக்கியமான. ஏன்னா எத்தனையோ இப்போ என்னுடைய சில்ட்ரன்ஸை சொல்லுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய பேர் அப்பா இல்லை. அவள் +2 படிக்கும்போதே சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு அவங்க படுகிற வேதனைகள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்குது பெரிய கிருபை. ராமேஸ்வரம் பண்ணிங்களா? அதுவும் காட் ஃபியரிங் பேரண்ட்ஸ். ராமேஸ்வரம் பண்ணிங்களா? கடவுளுக்கு பயப்படுற ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கிறது சாதாரண காரியமே இல்லைங்க. ஆண்டவர் அறிஞ்ச ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிள்ளைகளாக வந்திருப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அங்கே நிறைய ஆசீர்வாதம் தேவன் கொடுத்து. இன்னைக்கு சொல்லுங்கள், போயிட்டு வீட்டில் போய் சொல்லுங்கள், நீ எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ சொல்கிறீங்களே, நீ எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு தான் சொல்லிட்டீங்களா? இங்கே ஒன்றும் கை பிடிச்ச உடனே தான் தப்புலாம் இல்லை. இன்னைக்கு
சரிங்களா? சில்ட்ரன் நீ பெரிய ஒரு ஆசீர்வாதம், எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் பிள்ளை. அல்லேலூயா. உன் மனைவி வீட்டோடு கனித்தரும் திராட்சை கொடி இருப்போல் இருப்பான், பிள்ளைகளும் பந்தி சுற்றிலும் ஒளியுமர கண்டுகளைப் போல இருப்பாள். அளவற்ற அன்பை வெளிப்படுத்துங்கள். அன்கண்டிஷனல் லவ். ஒரு முறை என் மகன் சொன்னா, நான் இதை செஞ்சேன்னா நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? இதை நான் சொன்னேன், நான் இது செய்யலைனாலும் நீ என்னை நேசிப்பையா கேட்டேன். நீ இதை செய்யலைனாலும் நான் உனக்கு அப்பாவாக இருப்பானா கேட்டேன். யோசித்தான் சின்ன வயசில். செஞ்சா அப்பா இல்லை, செய்யலைனாலும் அப்பா தான். அதே போல் பிள்ளைங்க செஞ்சாலும் நேசிப்போம். ஒருவேளை அவன் தவறலாங்க, ஆனாலும் அன்கண்டிஷனல் லவ். இயேசு கிறிஸ்து நம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்ம நேசித்தாராம். ராமச்சு பண்ணிங்களா? நம்முடைய வீட்டில் ஸ்பௌசஸ், நம்முடைய துணையர்கள், கணவனோ மனைவியோ சில குறைகள் இருக்கலாம், விழுந்து போகலாம், தவறே செய்யலாம். ஆனாலும் அளவற்ற அன்போடு மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமச்சம் பண்ணிங்களா? ஒவ்வொரு தவறையும் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் போட்டு 1, 2 பிப்ரவரி மாதம் தப்பு பண்ணார், ஜனவரி மாதம் தப்பு பண்ணார், மார்ச் மாதம் தப்பு பண்ணார் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் ஆகாது. கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, மறதி. சொல்லுங்க, மறக்கிறது நல்லது. எதை மறக்கணும் சொல்லுங்க? எல்லா பிட்ஃபால்ஸ், எல்லா விழுகளையும் மறந்துடுங்க, நன்மைகளை மாற்ற நினைவு கூறுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். அதை மறக்கக்கூடாது. விழுகைகள், குறைவுகள், சரிங்களா, பலவீனங்கள் எல்லாம் மறந்து தான் ஆக வேண்டும். காயங்களையே பார்த்து கொண்டுக்காதீங்க. கர்த்தர் பெரிய ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு. உங்கள் குடும்பத்தில் பல காயங்களோடு இருக்கலாம், நீங்கள் இன்லாஸ் மூலமாக இருக்கலாம். ஒரு மென்ஸ் ஃபெலோஷிப்பில் நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என் மனைவி என்னை போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வச்சிட்டாயா. ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. என்னங்க, அவங்களும் ஒரு கிறிஸ்தவன் தான், அவங்களும் சபையில் விசுவாசி தான், ஏதோ ஒரு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிப்பாட்டாங்க. ஒரு வேதனையாக சொன்னார். நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் திருமணத்துக்கு காயப்பட்டிருக்கலாம். காயங்களை மறந்து ஆரோக்கியத்தினராக செல்லுங்கள். திருமணத்து ஒருவேளை அன்பை வெளிப்படுத்துங்கள், மன்னிங்கள். கர்த்தர் மன்னித்து உங்கள் குடும்பத்தை ஆற்றி தேற்ற கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பெரம்பை கையாடவன் தன் மகனை பயக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். உங்கள் அப்பா அம்மா உன்னை அடிக்கிறது காரணமே உன்னை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அமைச்ச மாட்டீங்களா? உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை அடிக்கடி அங்கே போகாத இங்கே போனா அவங்க உன்னை அதிகமாக நேசிக்கிறாங்க, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் அப்பா அம்மா சொன்னா நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுங்க. என் மென்ஸ் ஃபெலோஷிப்பில் சொன்னார், அவங்க பையனுக்கு வந்து கேட்டாங்கன்னா ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட், ஹூ இஸ் அ எனிமி அப்படி லிஸ்ட் பண்ணாங்களாம். ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட், ஹூ இஸ் அ எனிமி. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அம்மா, தாத்தா, பாட்டிலாம் இதுனா. எனிமியில் ஃபஸ்ட்டு தான் பண்ணானா பையன், ஃபாதர், மை ஃபாதர் இஸ் மை ஃபஸ்ட் எனிமி. பிள்ளைங்களுக்கு ஃபாதரை பார்த்தாவே வில்லன்மா தெரியாங்க. இல்லை, அப்பா அம்மா அடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் தெரியுங்களா? உன்னை ஏற்கனவே நேசிக்கிறார்கள். அமேன், அமேன். நிறைய காரியங்கள் அமேன். அப்படி போயிடறேன்னு என்னோட நேரம் முடிந்து விட்டது. அல்லேலூயா. இது நான் கடந்து போகிறேன். நான் பிரைஸ் எல்லாம். ஸ்ட்ராங் ஃபேமிலி, ஸ்ட்ராங் கான்சிக்ரேஷன். விவாகத்தை எப்பவுமே முக்கியப்படுத்துவாங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்குது. கல்யாணத்தை நீங்கள் யாருமே அதை நீங்கள் டிஸ்ஆனர் பண்ண மாட்டீங்க. விட்டுட்டு போயிரு, வீட்டுக்கு போயிரு, அம்மா வீட்டுக்கு போய் சொல்ல மாட்டீங்க. எந்த ஹஸ்பண்டும் வீட்டை விட்டு போக மாட்டீங்க. வேதம் சொல்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதும் இருப்பதாக. வேசி கல்லறையும் விபச்சாரக்காரன் தேவன் நியாயம் தீர்ப்பார். திருமணத்தை தாண்டிய உறவை தேவன் கண்டிக்கிறார். திருமணம் தாண்டி எந்த உறவாக இருந்தாலும் சரி, தேவன் அதை நியாயம் தீர்ப்பார். உன்னுடைய இள வயது மனைவிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய தமிழகத்தில் இன்னைக்கு திருமணத்தை தாண்டிய உறவை அதிகமான கிரைம்ஸ் நடந்து கொண்டிருக்குது. தேவ பிள்ளைகளே,
கிறிஸ்தவர்கள் நாம் இதை சொல்ல வேண்டும். உங்களுடைய உறவு, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவை தேவன் வெறுக்கிறார். உங்களுடைய விவாக மஞ்சம் பரிசுத்தமாக இருப்பதாக. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு தான் பரிசுத்தமான உறவு. அதை வெளியே தாண்டினால் வேசித்தனம், விபச்சாரம். இதை பற்றி பேச ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் கிருபை செய்வார். சபையில் நான் அதிகமாக பேச நான் வாஞ்சிக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, நான் போகிறேன். ஆறாவதாக, ஸ்ட்ராங் ஃபேமிலி ஆல்வேஸ் சர்வ் காட். நம்பிச்ச மாட்டீங்களா? நல்ல திடமான குடும்பம் எப்பவுமே ஆண்டவரை சேவிக்குங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் எங்கள் ஃபேமிலியை நீங்கள் ஆண்டவருக்கு சேவை செய்து பார்க்குறேன். வெரி ஹாப்பி. நானும் வீட்டாரமோ என்றால் சொல்லுங்க, கர்த்தரையே சேவிப்போங்க. யாரை சேவிப்பீங்க? பணத்தையா, வேலையா? இல்லை, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு அமைச்சம் பண்ணீங்களா? கர்த்தரை சேவிப்போம். யோசுவா 24:15, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஆமென். நானும் சத்தமா சொல்லம்மா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிக்க போறேன் தேவ பிள்ளைகளே. கடைசியாக, ஸ்ட்ராங் ஃபேமிலி ஆல்வேஸ் இம்பேக்ட்ஸ் த ஜெனரேஷன்ஸ். ஆமென். 128 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சமாதானத்தை காண்பாய். ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக நீங்கள் இருக்குன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மாத்திரம் ஆண்டுக்கு வழி நடத்துறது முக்கியம் இல்லைங்க. பிள்ளைகளின் பிள்ளை ரட்சிப்பை பார்ப்பது தான் சக்சஸ். நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பில் வழி நடத்துவீர்கள். பிள்ளைகளை மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளையின் ரட்சிப்பையும் காண வேண்டும். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நேசிக்கிறது போல உங்கள் பிள்ளைகளும் இயேசுவை நேசிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இயேசுவை நேசிக்கிறது போல அவருடைய பிள்ளைகளும் இயேசுவை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு எங்கள் அப்பா, இன்னைக்கு நான் கர்த்தரோட ஊழியம் செய்கிறேன், என் மகனும் ஆண்டுக்கு ஊழியம் செய்வேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் செய்யணும் விசுவாசிக்கிறேன். அதுதான் எங்கள் அப்பாவோட சக்ஸஸ். எங்கள் அப்பா பெரிய ஊழியக்காரங்க முக்கியம் இல்லைங்க. அவர் என்ன ஆண்டுக்கு வழி நடத்தினார். என்ன மாத்திரமல்ல, எனக்கு அப்புறம் என்னுடைய சந்ததியும் ரட்சிப்பை பார்ப்பது தான் ஒரு பெரிய சக்ஸஸ். உங்கள் மேரேஜ் சக்ஸஸ் எடுத்தீங்களா? பணம் சம்பாதிப்பது மாத்திரமல்ல, வீடு கட்டுவது மாத்திரமல்ல, கார் வாங்குறது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நம்புகிற வேதத்தை நம்புகிறார்களா? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிக்க தேவனை விசுவாசிக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிக்கும் உபதேசத்துக்குள்ளாக இருக்கிறார்களா? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் செல்லும் சபையில் சாட்சியாக இருக்கிறார்களா? நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆலயத்தில் சாட்சிகளாக இருக்கிறோம்.